வணக்கம் விவாஸ். இன்னைக்கு குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்து நம்ம கேரட் முட்டை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட போகிறேன். ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை போடுறேன். இது வதங்கட்டும். நம்ம அதை எடுத்து சாப்பாடுக்கு ஆற வச்சுக்கலாம். சாதம் கொட்டிட்டுங்க. இதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஆற வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றுறேங்க. இது காயட்டும். ஆனியன் வதங்கிச்சுங்க. கேரட்டு போடுறேன். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேரட்டு போட்டு முட்டை, கேரட்டு தனியாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட நம்ம முட்டை போட்டு கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுடுங்க. கேரட்டு வதங்கின உடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், 1/2 ஸ்பூனு. இது எதுக்குன்னா முட்டையில் இருக்கிற நீச்சு வாசனை எடுக்கிறதுக்கும் இது ஃப்ளேவருக்கோசரம் இஞ்சி பூண்டு இது போடுறோம். நான் பண்ணுற எல்லா டிஷ்ஷுக்குமே எண்ணெய் கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் வேணும்னா எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் கூட ஊற்றி வேணும்னா ஊற்றிக்கோங்க. சால்ட்டு போடுறேங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடுறேங்க. அதேமாதிரி மஞ்சத்தூள் போடுறேன். அதே அளவுக்கு கரம் மசாலா போடுறேன். நல்லா கேரட்டை வெந்துருச்சுங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறேன். ஒரு ஆளுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டுறதுக்கு தாங்க. அதனால 2 முட்டை ஊற்றிருக்கிறேன். சோம்பும் மிளகும் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதில் வந்து நம்ம ஒரு பொட்டு நெய் ஊற்றி கூட, ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி கூட சாப்பாடு கிண்டலாம். பசங்களுக்காக இருந்தால் செய்யுங்க, பெரியவங்களுக்காக இருந்தால் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றோம். பசங்களுக்கு இது மாதிரி ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து வரும்போது அதுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றல. அதனால தான் நெய் ஊற்றலான்னு. ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிடுறோம். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுற அந்த ஓடை வந்து நான் வீணாக்க மாட்டேங்க. அது நம்ம எங்கே பல்லி வருதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சோம்னா பல்லி வராது. அதுக்காக நான் அந்த முட்டை ஓடை யூஸ் பண்ணுவேன். அடுத்த முட்டை நம்ம செய்கிற வரைக்கும் அதை அங்கே வச்சுருப்பேன். அடுத்த முட்டை உடச்சி ஊற்றும் போது நான் இதை எடுத்து போட்டுட்டு புதுசாக உடைக்கிறது வைப்பேன். அது அந்த வாசனைலாம் வரவே வராது, நீச்சு வாசனைலாம் வராது. அப்போ அதில் இருக்கிற நீச்சு வாசனைக்கும் பல்லிக்கு வராது, பல்லி பூச்சி எல்லாம் வராது. இது வந்து தொட்டுக்கே தேவையில்லைங்க. இது சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. இப்படியே பசங்க விரும்பி சாப்பிடுங்க. அப்படி தரணும்னு நினச்சா ஒரு அப்பளம் பொரிச்சு கொடுத்துக்கலாம். அப்பளமோ வத்தலோ ஏதோ.
நான் சாதம் கொஞ்சமாக தாங்க போட்டு கிளறி இருக்கிறேன். முட்டை அதிகமாக இருக்கட்டும், சாதம் கம்மியாக இருக்கட்டும்ன்றதுனால சாதத்தை நிறுத்திட்டேன். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடுறோம். இதனுடைய டேஸ்ட்டு வந்து நீங்கள் சொரா புட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுவீங்க. வேண்டாம் வெறுப்பாக சாப்பிடாம பிடிச்சி சாப்பிடுவீங்க. நான் இதில் முட்டையும் கேரட்டும் அதிகமாக இருக்குது. பேக் பண்ணி ஆயிடுச்சுங்க. கேரட்டு முட்டை சாதம் ரெடி.